தென்காசி கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளரும் 3வது வார்டு கவுன்சிலருமான அழகு சுந்தரம் மல்லிகா என்ற மற்றொரு கவுன்சிலரோடு சேர்ந்து கொண்டு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரான ஷேக் அப்துல்லாவை சந்தித்து ஒப்பந்தங்களுக்கெல்லாம் தனக்கான கமிஷன் வரவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம், கவுன்சிலர் என்ற முறையில் கமிஷன் தானே கேட்கிறோம் என்று கூறி கமிஷன் கலாச்சாரத்தை நியாயப்படுத்தியதோடு 86 லட்சம் பெருமானமுள்ள ஒப்பந்தத்தில் மல்லிகா அக்காவுக்கு மட்டும்தான் கமிஷன் வந்திருக்கு, எனக்கு வரல என பொங்கி இருக்கிறார். எனக்குள்ளது எனக்கு வரணும் என மிகவும் நியாயமான கோரிக்கையை முன்வைப்பது போல அழகு சுந்தரம் வாதாட, கண்டிப்பா உங்க கைக்கு வந்துரும், அமைதியா இருங்க என்று ஷேக் அப்துல்லா அவரை சமாதானப்படுத்தும் காணொளி இணையத்தில் வைரலாகி உள்ளது. தென்காசி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு முன்னர் அழகு சுந்தரம் போட்டியிட்ட நிலையில் வேறு உள்ளடி அரசியல் காரணமாக ஷேக் அப்துல்லாவை தலைவராக்கிவிட்டதால் இதுபோன்ற கமிஷன் தகராறுகள் முற்றி வருவதாக செய்திகள் கூறுகின்றன. எது எப்படி இருந்தாலும் இப்போதெல்லாம் கவுன்சிலராக போட்டி போட்டு ஜெயிப்பதே கமிஷன் அடிக்கத்தான் என்பதை மக்கள் தெரிந்து வைத்திருப்பதோடு அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா என ஊழலை இயல்பாக்கி விட்டதுதான் தமிழகத்தின் பரிதாப நிலையாக. என்ன கொடுத்து விருப்பம் ஓட்டு போட்டவங்க மட்டும் கொடுக்கணும்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு நீங்க தாராளம் பேசிக்கிட்டே ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நீங்க வாய்மூலம் சொல்ல எடுத்து வேண்டாம், வாய்மூலம் சொல்ல பேசிக்கிட்டே இருக்கோம். சொல்லிக்கிட்டீங்க பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க மனசுல இருக்காது என்னது, நான் என்ன பிச்சையா இருக்கேன், ஒருத்தவங்க பிச்சை எடுக்க வந்திருக்கோம். எவனுக்கு குறைஞ்சவனா இருக்கான். எனக்குள்ளது 1000 பேர் பாட்டை பத்தி என்ன ஆச்சு அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க வந்து 3% கொடுத்துருன்னு சொல்லுங்க. ஆனா உங்ககிட்ட கேட்க மாட்டோம், கான்ட்ராக்ட் கேட்க வாங்கி கொடுத்தோம். அவர் சேர்மன் பதில் சொல்லிட்டும் காட்டுறார். இந்த கட்சிக்கே வரல, இது கவுன்சிலருக்கு முறைக்கு வந்திருக்கு, கட்சிக்கே வரல, கவுன்சிலருக்கு முறைக்கு நீங்க சொல்லுங்க.